யாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்நாட்களிலே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்க. அப்போ இன்னைக்கு அதே வார்த்தையை தொடர்ந்து சில வார்த்தைகளை நம்ம கொடுத்தோம். நிறைய பேர் வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன நன்மை அப்படின்னா ஸ்தோத்திரம், கண்ணீர் இல்லாத நன்மை. அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், முந்தினவைகள் எல்லாம் ஒடிந்து போகட்டும்னு சொல்லி வாஸ்தவம். ரெண்டாவது, இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடும் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வார் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தவிப்பு என்ன பண்ணும், ஓடி போகும் என்கிற நன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தியானித்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். யோபு எழுதின ஸ்தோத்திரம் நிருபம் 5ஆம் அதிகாரம், யோபுடைய சரித்திரம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். உம்முடைய கூடாரும் சமாதானத்தோடு இருக்க காண்பேன், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு மாதத்தின் 10வது மாதத்தில் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவர் கொடுக்கிற அப்படி வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். கூடாரம் என்பது வீடு, நம்ம இருக்கிற வீடு. அப்போ இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்க வீடு உங்க கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். ஒருவேளை 9 மாதம் அளவும் குடும்பத்தில் சண்டைகள் இருக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள, ஸ்தோத்திரம், மாமனார் மருமக, மாமியார் மருமகள், இந்த காரியத்தை சொல்ல உடனே பொதுவா ஸ்தோத்திரம், மாமியார் மருமகளுக்கு தான் அதிகமாக என்ன வருது அப்படின்னா சண்டை. ஆமாவே இல்லையா? மாமனார் மருமகனுக்கு சண்டை, அதை விட நான் சொல்றது புரியுதுங்களா? மாமனார் மருமகனுக்கு வர சண்டையை விட மாமியார், சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எல்லாருக்குமே அனுபவம் உண்டு இல்லைங்க. இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா பக்கத்து வீட்டுன்னு வேடிக்கை பார்த்துக்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்போ மாமனார் மருமகன் வருகிற சண்டையை விட மாமியார் மருமகளுக்கு வருகிற சண்டை, சொல்லுங்க, அதுதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் ஒருவேளை மாமியார் மூலமா பிரச்சனை போச்சோ, மருமக மூலம் பிரச்சனை போச்சோ, அது யாரால் இல்லை, சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கூடாரும் சமாதானத்தோடு இருக்க காண்பு. உண்மையாவே பொதுவா ஒரு விஷயம், இந்த சமாதானம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சமாதானம் லிங்க் ஆயிடும். கடன் அதிகமாயிட்டாலும் சமாதானம் இல்லாம போயிடும். கடன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா சமாதானம் இருக்காது. கடன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். பார்த்துக்கிறீங்களா? இப்போ சாதாரணமாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ பிள்ளைங்க ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும்போது பணம் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை வரும், கோபம் வரும். பார்த்துக்கிறீங்களா? இப்போ எவைகள் எல்லாம் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சோ, இந்த 10வது மாசத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கூடாரம் உங்க வீடு சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அது ஒருவேளை நீ செய்கிற காரியம், நல்ல வேலை கிடைக்கலங்க, சமாதானமே இல்லைங்க. நல்ல வருமானம் இல்லை, சமாதானம் இல்லை. எப்போ மாதிரி ஏட்டிக்கு போட்டி, நான் ஒன்று சொன்னால் திரும்ப என்ன பண்ணுறாங்க, அப்போ சமாதானம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்ற அந்த 10வது மாசத்துல எதுக்கும் வாழ்க்கையில் உன் கூடாரத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சோ, அதை இனி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இனி சமாதானம் இல்லாமல் இல்லை. ஆண்டவர் தான் அந்த மாதத்தை நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நன்மையே செய்வேன், நன்மை செய்யும்படி நான் என்ன பண்ணிருக்கேன், திரும்ப நினைத்தேன். அப்போ சமாதானம் எதிலெல்லாம் இன்னைக்கு பிசாசு, மனுஷிக ஆவிகள், இன்னைக்கு சத்ருவே வர தேவையில்லை, பிசாசே நமக்கு குடும்பத்தில் வர தேவையில்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்தாவே போதும், கணவன் மனைவிக்குள்ள என்ன வந்துடும், சண்டை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நல்ல பாயின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு, திரும்பி வந்த போட்டு மாலையில் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தா கணவன் மனைவிக்குள்ள என்ன வந்துடும், சண்டை வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க வீட்டுக்குள்ள, சொல்லுங்க, யாரோ ஒருத்தர். இன்னைக்கு உண்மையாவே கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு சமாதானத்தோடு இருக்க காண்பேன். பலவீனங்க, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நல்ல வருமானம் தான் சம்பாதிக்கிறேன், மாசம் என் குடும்பத்துக்கு நல்ல வருமானம் தான். ஆனால் அதனுடைய செலவுகள் வருமானத்தை விட செலவுகள் என்ன போயிடுது அதிகமாக.
அப்போ உண்மையா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமாதான குறைவை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதுதான் நன்மை செய்யும்படி திரும்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் திரும்ப நினைத்திருக்கிறேன், அதனால பயப்படாதீங்க. அப்போ அந்த வார்த்தை வாசிக்கலாம். அதுதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிங்க. பிலிப்பியர் 4:19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். இதே வேலை தான், இதே வருமானம் தான், இதே ஆட்கள் தான். ஆனா அவைகளில ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாய் மாற்றுகிறேன். இந்த காரியத்தை யாருக்கு செய்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு. உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு கர்த்தரை நம்பாம விசுவாசிக்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்ல. ஆண்டவர் யாருக்கு செய்றாரு அப்படின்னா, என் தேவன் அப்படின்னா அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு. புரியுதுங்களா? அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுவார். அப்போ மாற்றுகிற தகப்பன் இதை எப்படிங்க மாற்ற முடியும்? என் வாழ்க்கையில் இத்தனை லட்சம் கடை இருக்குது, என் வீடு குறைபட்டு இருக்குது, இத்தனை லட்சம், இதுக்கு பணம் தேவை, பொருள் தேவை, அதுக்குரிய காரியங்கள் தேவை. இன்னைக்கு உண்மையாகவே வீடு கட்டணும் அப்படின்னா அவ்வளோ செலவுகள். எல்லாமே கம்பி, ஜல்லி, சிமெண்ட்டு எல்லாமே என்ன பண்ணிச்சு, எல்லாமே ஏறிச்சு. அப்போது இப்போ எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் வீடு கட்டணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போது இன்னைக்கு எவைகளில் ஆமை ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ கடன் இருக்குது, எப்படிங்க ஆண்டவர் மாற்றுவார்? இத்தனை லட்சம் செலவு பண்ணாதான் என் வீடு பூர்த்தியாக்கப்படும், எப்படி செய்வார்? இத்தனை லட்சம் செலவு பண்ணாதான் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், எப்படி செய்வார்? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வேதம் சொல்லுது, அது வீணாய் திரும்ப என்ன பண்றதில்ல, என்கிட்ட வெறுமையாய் திரும்பி வருவது கிடையாது. அதுதான் ஆமே ஸ்தோத்திரம். எலியாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சாரிபாத் வீட்டுக்கு என்ன பண்ணு, 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். ஆமே ஸ்தோத்திரம். அதுல ஆமீன் 17வது வசனத்தை வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆமீன் எலியாவை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ சாரிபாத் ஊருக்கு போய் அங்க ஒரு விதவை வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணு போகணும். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நல்ல காகத்தின் மூலமா இறைச்சியும் நல்ல அப்பம் சுட சுட என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சாப்பிட்டுட்டு இருந்தார். வனாந்தரத்தில் இருந்த மனுஷனுக்கு ஆண்டவர் திருப்தியாய் நடத்தி ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ எங்க போகணும், சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. அப்போ உடனே அவர் போறாரு. அங்க போய் விதவைன்னு தான் சொல்றாரு ஆண்டவர். அந்த வசனத்தை நீங்க மேல வாசி பார்த்தீங்க அப்படின்னா விதவை, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போகணும், இதுதான் சொல்றாரு. ஆனா அங்க போய் எலியா பார்க்கும்போது அவருடைய குடும்ப சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லை, அடுத்த வேலைக்கு எண்ணெய் இல்லை. அப்போ ஒண்ணுமே இல்லை. அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க, இருக்கிறத சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும், செத்து போகணும். அப்போ அதுல 17வது வசனத்தை வாசிங்க. 17வது வசனம். அதுக்கு மேல வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்போ ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நடத்து காட்டுறாரு. ஒரு சாரிபாத் விதவை, அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம விவரிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மாவும் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் சாப்பிட்ட உடனே அதில் எலியா போய் கேட்குறாரு, நீங்கள் சுடுறதுல முதல்ல எனக்கு என்ன பண்ணுங்க, அதில் எனக்கு முதல் அடைய ஒன்று சுட்டு கொடுங்கன்றாங்க. அப்போது அவங்க அதை முறுமுறுக்காம அதை என்ன பண்ணல, அதை கஷ்டமாக எண்ணாமல் சரி ஓகே கேட்டுட்டாங்க. யாரோ ஒரு மனுஷன் கேட்குறாரு, சரி கொடுத்துட்டாங்க. அப்போது கொடுத்துட்டு அவங்க பிறகு சாப்பிட்றாங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இது இந்த மாவும் எண்ணெயும் குறைந்து போகிற வரைக்கும் உயிரோடு கூட இருக்கணும். புரியுதுங்களா? இந்த மாவும் பானையில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைந்து போகிற வரைக்கும் நம்ம என்னவா இருக்கணும், உயிரோடு கூட இருக்கணும். இப்போ இவங்க முதல் அடைய கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுது, அதுக்கு கீழே ஆமீன் செலவழிந்து பானையில் என்ன பண்ணலாமா, செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய், அதே எண்ணெய் தாங்க, அதே மாவு தான். வானத்திலேருந்து மாவு கொட்டிச்சு பானையில் பிடிச்சாங்க இல்லை,
வானத்திலிருந்து எண்ணெய் வந்துச்சு. ஆமீன். அது எலிசா ஒரு யாரு தீர்க்கதரிசியில் ஒரு மனைவியா இருந்த அவங்க சொல்றாங்க, எண்ணெய் என்னமா இருக்குது, ஒரு கூட எண்ணெயை தவிர வேற ஒன்றும் என்ன பண்ணல என்கிட்ட இல்லை. அப்போ அந்த எண்ணெய் என்ன பண்றாங்க, ஒரு கூட எண்ணெயை மற்ற குடங்களில ஊற்ற என்ன பண்ணுது, இந்த குடத்தில் இருக்க எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இனி குடம் காலி, எம்டி குடம் வாங்கவே முடியாதுன்னு சொல்லும் போது அந்த ஊற்று நின்று போச்சு. அப்ப இது போல கூட இல்லை, ஆனா அதே மாவு எடுக்கிறாங்க, எண்ணெய் எடுக்கிறாங்க, ஆனா செலவழிந்து போகவே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆமீன், உன் குடும்பத்தில் உன் கூடாரம், யோபு 5:24 வாசித்து போல உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அப்போ எவைகளில சமாதானம் இல்லாமல், நல்ல வேலை இல்லைங்க, நல்ல வருமானம் இல்லை, நான் சம்பாதிக்கிற வீணான செலவுகள் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்ப எவைகளில உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போதோ, ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ற, வைத்து போகிறேன். இந்த சமாதானம் உலகம் தர முடியாது, மனுஷன் தர முடியாது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன், வைத்து போகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே இன்னைக்கு இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, சகரியா 8:15 ஆமே ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்க. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நான் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நன்மை வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அது யாருக்கு செய்யறாரு அப்படின்னா, யாருக்கு சமாதானம் இருக்குது அப்படின்னா, ஆமீன், ஒன்று கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தான் இந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். சொல்லுங்க, யாருக்கு சமாதானம்? கிறிஸ்துவை உறுதியா, இயேசு கிறிஸ்துவை உறுதியா பற்றி கொள்றவர்களுக்கு. இன்னைக்கு இந்த உறுதி அப்படின்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த உறுதி கிடையாது. கவனிங்க, என்ன இல்லை உறுதி. உறுதினா என்னது சொல்லலாம்? உறுதினா என்னது சொல்லுங்க. என்ன நடந்தாலும் ஆமா இல்ல, ஆமா. இன்னைக்கு நிறைய உங்க வாழ்க்கையில இந்த 9 மாதத்தை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷன் சொல்றத காரியத்தை கேட்டிருக்கிறோம், உலகம் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த 9 மாசம் என்ன பண்ணிருக்கிறோம், ஆண்டவர் விட்டு பிடிச்சிருக்கலாம். நீங்க எப்படி இதை சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு தேவை நமக்கு ஏற்படும் போது மாத்திரம்தான் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருப்போம். நம்முடைய வாழ்க்கையில நிலைமைகள் சரியில்லாம போகும்போது தான் ஏசப்பான்னு கூப்பிடுறோம். அப்படி இல்லாம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பவுல் சொல்றாரு, உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா நிலைமையிலும் நம்ம ஜெபத்தை விடாம இருக்கிறது தான் உறுதி. ஆண்டவர் கொடுக்கிறார், நல்லது, சந்தோஷம், இன்னும் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கலையா, இன்னும் ஜெபம் பண்ணு, கொடுப்பார். வேதம் சொல்லுது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது, அதுக்கு என்ன பண்ணு, காத்திரு. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் வாழ்க்கையில பழிக்க விரும்புறாரா? அப்ப நாம என்ன பண்ணணும், உறுதியாய் ஆண்டவர் என்ன பண்ணுங்க, பற்றி கொள்ளும். சொல்லுங்க, உறுதியா. இந்த ஸ்தோத்திர அக்டோபர்ல 4 வாரம், இன்னையோடு சேர்த்து 4 சண்டே. இப்ப இந்த 4 வாரம் நாம ஒரு உறுதி எடுக்கணும். இந்த 4 வாரம் நான் என்ன பண்ணக்கூடாது, ப்ரோக்ராம நானா போட்டுக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் டூருக்கு போகிறதுக்கு ப்ரோக்ராம் போடக்கூடாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எங்கள் அப்பா வீட்டுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு, இவங்க வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. கல்யாணம் மறு கூட ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணாது, காலையில் அதே கறி கடைக்கு தானே போய் வாங்க போகிறாங்க. காலையில் போனால் இட்லி தான் கிடைக்கும். அதே மதியத்துக்கு போய் என்ன சாப்பாடு, நல்ல பிரியாணியும் அம்மாவா இல்லையா. காலையில் போயிட்டா என்னப்பா கொடுப்பாங்க, மறு புதுசாக போகணும் ஐயா, சொல்லு ஐயா. காலையில் போனால் எப்போ என்னம்மா தோசை வேணுமா, இட்லி, இது தானே இல்லை. அப்போது ஞாயிற்றுக்கிழமை சண்டே வருதா, மறுவுக்கே கூப்பிட்டா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு மதியமா அந்த ப்ரோக்ராம் எதனா வெயிட்டிங்கில் இருந்தால் கூட சொல்லு நிலைமையில் ஆகாஷ் ஐயா. அப்போது சர்ச்சு முதல்ல இந்த 4 சண்டேவா, இந்த 4 சண்டே முதல்ல எங்கே வரணும் அப்படின்னா, ஆண்டுடைய சமூகத்துக்கு. புரியுதுங்களா? இதுதான் உறுதி. சர்ச்சை விட்டுட்டு போனால் 1 லட்ச ரூபாய் நான் கடங்காரன் வர சொல்லிக்கிறாங்க, 1 லட்ச ரூபாய் கொடுக்குறான்னா கூட நீ சர்ச்சுக்கு வந்துட்டு தான் எங்கே போனோம் சொல்லுங்க. நீ நிறைய பேர் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் சர்ச்சை விட்டுட்டு நம்ம சில காரியங்களை செய்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்னவா போகுது அப்படின்னா, சாபமாக போகுது.
இன்னைக்கு சர்ச்சையை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை கடைக்கால போடணும்னு நினைக்கிறேன். சர்ச்சையை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனுடைய வருமானம் நமக்கு என்னவா போகுது அப்படின்னா, மீதம் எடுக்க வைக்கிறது அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் வரல, அது வீணான செலவுக்கு தான் போகுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 10வது மாசத்துல கொஞ்சம் தாமதமானாலும் சபையை நான் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, சபை என்ன பண்ணக்கூடாது. இதுதான் உறுதி. 4 சண்டேல நாம போய் எந்த விஷயத்தையும் நம்ம செய்து முடிக்க போறது இல்லை, வேடிக்கை தான் பார்க்க போறோம். சாவுக்கு போனாலும் செத்தவங்களை குறித்து அழ போறதில்ல, நம்ம குடும்பத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம். ஆமாவா இல்லையா? அனுபவம் இருக்குதா இல்லையா? ஒருத்தர் மறிச்சிட்டாங்க அப்படின்னா சாவுக்கு டிராக்டர்ல வைக்கிறாங்க, சர்ச்சை எதிரவே நிற்கும், டிராக்டர் ஆறு நடிப்பாங்க. அப்போ எழுந்து டிராக்டர் போய் ஏறி போயிட்டு ஐயோயோ ஒரு செத்துட்டாங்களே, நல்ல மனுஷன் வாழ்ந்தாடு, நல்ல உதவி செஞ்சாரு, நல்ல இரக்கமுள்ள மனுஷன் யாரும் என்ன பண்றதில்ல. அவரை நினைச்சு சொல்லுங்க, அழறது எங்க அழறோம்? என் வீட்டுக்காரர் வரும்போது ஒன்று சொல்லி அமிச்சான்றது அங்கே போய் அழறோம். இவ்வளோ பிரச்சனை இங்கே தான். அப்போ நம்ம குடும்ப கதையை இன்னொரு இடத்துல சாவில் போய் சொல்லி அழறதை விட அப்பா சமூகத்தில் வந்து நீ சொல்லி அழுது, அங்கே தான் உனக்கு என்ன வரும்? விட்டுதலை மாற்றம் வரும். புரியுதுங்களா? அப்போ இதில் ஒரு கௌரவம். இன்னைக்கு அண்ணாவத்தில் ஆண்கள் கூட கேட்கட்டும், சாலும் சர்ச்சு விசுவாசிய சர்ச்சுக்கு போகும்போது கூடக்கூடாது, கோச்சிங்கன்னா கூட கோச்சிக்கிட்டு பேச தேவையில்லை. அது பேசி படியடிச்சு நம்ம கொடுக்க போகிறாங்களா? 1000 ரூபான்னு கேட்டா இதில் இந்த தெருவில் அப்படி அங்கன்னான்னு தெரியல, இந்த தெருவில் அது ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போய் ஆகணுமா, வீட்டுக்கு ஒருத்தர் சர்ச்சைக்கு கூட்டினாங்களா, ஒரு வாட்டி மீட்டிங் வச்சுருக்காங்க, மாநாடு வச்சுருக்குறோம், வீட்டுக்கு ஒருத்தர் வாங்கினா அவங்க சாவுக்கு வந்தேன், கல்யாணத்துக்கு வந்தேன், யாருன்னா சொல்கிறோமா, சொல்லிக்கிறோமா? உண்மையாக அந்த 10வது மாதம் உனக்கு ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லியிருந்தா. இதில் சொல்லுது நம்ம விசுவாசி வீட்டுக்கு ஒருத்தர் போகலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பேச மாட்டாங்க. பேச கட்டி போட்டோம். அவங்க பேசுறது நமக்கு முக்கியமா, ஆண்டவர் பேசுறது முக்கியமா? அவங்க எது வரைக்கும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், உன்னால நடக்க முடியல, டிராக்டர்ல உன்னால ஏற முடியலன்னா உன்னை கை தூக்கி யாரும் தூக்கி எடுத்து உட்கார வைப்பாங்களே டிராக்டர்ல. ஏமா நீ என்ன பண்ண, எதுக்கு வந்து? அப்போ நீயும் அது மாதிரி தானே, ஜுரத்தில் படுத்துனுக்கிறன்னா ஐயோ வீட்டுக்கு ஒருத்தர் போகணும், போறியா? ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துனுங்கிற, ட்ரீட்மெண்ட் பார்க்குற, ஐயோ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், இருங்க ட்ரிப்ஸ் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஏற்றிக்கணும் வரும் ஹாஸ்பிட்டலேருந்து. ஆனால் எதுக்கெல்லாம் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு சபை முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. தேவையில்லாததுக்கு உலகத்திற்குரிய மனுஷன் அவன் கோச்சிப்பான். அதனால என்னைக்காச்சும் ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்தாரு, என்னைக்கும் மறிக்க வேண்டிய வாழ்க்கையில ஜீவனை கொடுத்தாரு. எத்தனையோ கொரோனா வந்தோம், உங்களையும் என்னையும் கொரோனா பாதிக்காம ஜீவனை கொடுத்தாரு. நீ சர்ச்சை விட்டு டிராக்டர்ல ஏறி போறதுக்கா? புரியுதுங்களா? அப்ப யாருக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறாரு? உறுதியாய் ஆண்டவர் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தான் சமாதானம். இதுல நம்ம சொல்றோம், அப்பப்போ டிராக்டர்ல ஏறி போறது, அப்பப்போ சர்ச்சை விட்டுட்டு போறது, அப்பப்போ வீட்டில் தூங்கினுங்கிறது, சர்ச்சை நடந்தாலும் அங்கே ஆறுன சத்தம் கேட்டுச்சு, நீ டிவி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நீ நினைக்கிற சமாதானம் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லைங்கன்னு சொல்ற. நான் ஜெபிக்கிறேன் அப்பவும் சமாதானம் இல்லைன்னு சொல்றேன். ஆண்டவர் தேடும் போது நீ தேடாம, புரியுதுங்களா? வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீங்க. அப்போ ஆண்டவர் தேடுகிற நிலைமையில, தேடுகிற நாட்களில ஆண்டவர் தேடாம ஊருக்கு போயிட்டு நீயே ஃபங்க்ஷன் வச்சுட்டு, நீயே துணி துவைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை வச்சுட்டு ஆள் வந்துட்டாங்க சாப்பாடு செய்யணும், தேவையில்லாதது. புரியுதுங்களா? தேவையில்லாததுக்கெல்லாம் இன்னைக்கு சர்ச்சை விட்டுருக்குறோம். இன்னைக்கு இந்த 10வது மாதம் இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த 9 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னும் 3 மாசத்துல இந்த வருஷத்தை நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க, முடிக்க போறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு உறுதியா ஆண்டவர் பிடிங்க, ஆண்டவர் விடவே கூடாது. சொல்லுவாங்க பிடிச்சாலும் பிடிக்கணும். அந்த கொம்பு கூட போயிடுது அலையில, புயல் வந்தா எத்தனையோ புளிய மரம், ஹைவேல இருக்கிற புளிய மரம்லாம் என்ன பண்ணுச்சு? அப்ப அதை விட உறுதி ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு. சர்ச்சி இந்த சபையில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டது சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, எந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்கம்மா, எந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இப்படி விட்டுருங்க, இந்த முன்னாடி விட்டுருங்க, கேமரா கண்ணாண்டுக்கிற சொல்லுங்க, எந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? யார் சொன்னது? நீங்களா? சொல்லுங்கம்மா, ஏசம்மா சொல்லுங்கம்மா, எந்த சபையிலமா ரட்சிக்கப்பட்டுக்கிற? இந்த சர்ச்சின்னு தான் சொல்லுங்களேன். ஷாலை மூடுவானா, அது ரொம்ப கஷ்டமாகுது. இந்த சர்ச்சின்னு தான் சொல்லுங்களேன். எந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க? அப்போ இந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டது உண்மையானா ஞாயிற்றுக்கிழமை முடிந்த அளவு இந்த சர்ச்சில் தான் வந்து உட்காரணும். அதையும் தீர்மானம் பண்ணு. அங்கேயே பக்கத்துல இருந்துச்சு, அது இல்லை, அது
முடியாத நிலைமை, ஒரு வேலை என்ன பண்ணலாம், பக்கத்து சர்ச் இருக்குது, அங்கே வீட்டில் உட்காந்துறதுக்கு ஒரு சத்தியத்தை என்ன பண்ணலாம், பக்கத்தில் போய் கேட்கலாம். ஆப்ஷன் இல்லைன்னா கேட்கலாம். உனக்கு பஸ்ஸு போகிறதுக்கு ஃப்ரீ ஆகுது, நீ வரத்துக்கு டைம் கட் ஆகுது அப்படின்னா அங்கேயே உட்காந்து கேட்குற சத்தியம் அல்ல. நம்ம சபையில் வந்து எங்கே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாங்களோ அந்த சபையில் தான் உட்காந்து சத்தியத்தை கேட்க நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணு. இதுதான் உறுதி. தாலி கூட எடுத்து கொடுக்குற மாதிரி கூட இருக்கும், வந்துரு சர்ச்சுக்கு வந்துரு. அப்படி யாரும் நம்ம கனப்படுத்திருக்கிறாங்களா? 10வது சேர்ல தான் உட்காரும், 10வது ரோலு, அதுக்கு ஆடவும் பாரு சர்ச்சு அப்படி இது அது. கடன் வாங்கி காரி மூஞ்சி அதை எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரதுக்கு சர்ச்சு கட் பண்ணிட்டு போகுது. இப்போ கடன் கொடுக்க முடியல, வேலை இல்லை, திடீர்னு கம்பெனி மூடிடுறான். இப்போ ஜோம் வந்து ஆண்டவரே கடனை சந்திப்பதற்கு யாரை கேட்டு கடனை வாங்கணுமா? சர்ச்சை விட்டுட்டு நீ கடன் வாங்கி போய் கொடுத்ததுக்கு யார் கொடுக்கணும்னு நினைக்கிறோம்? கடனை சந்திங்க ஆண்டவர். எப்படி சந்திப்பார்? யாரை கேட்டு கடன் வாங்கணும்? இன்னைக்கு உண்மையாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவில் நீ உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தான் சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். சமாதானம் என்பது எந்த கடையிலும் யாராலும் கொடுக்க முடியும். அப்போ இந்த சமாதானம் எப்படி வருது? அண்ணால் துக்க முகத்தோடு வராங்க. 1008 பிரச்சனை வர வழியில் கூட ஒரு டிஸ்டர்ப் இல்லை, வரும்போது கூட அவங்க சக்கலத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க, மிகவும் வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த டிஸ்டர்ப் இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை. ஆனாலும் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவதை மாத்திரம் அண்ணால் என்ன பண்ணலை சொல்லுங்க. வருஷந்தோறும் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக. இன்னைக்கு 2 மாதம் சர்ச்சுக்கு வரோம், 3வது மாதம் ஆண்டவர் நன்மை செய்யலை அப்படின்னா சர்ச்சை யாரை கட்டிக்கிறோம்? சர்ச்சை வேணா ஏசப்போம். ஆனால் அண்ணால் சாமுவேல் தீர்க்கதரிசி பெறுவதற்கு வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவதை மாத்திரம் என்ன பண்ணலை. அவங்க சர்ச்சுக்குள்ள போய் ஜெபிக்கிறாங்களே இல்லையோ, அங்கே போய் சத்தியத்தை கேட்குறாங்களே இல்லையோ, அங்கே போய் ஆராதிக்கிறாங்களே இல்லையோ, அங்கே போய் பயத்தோடு இருக்கிறாங்களே இல்லையோ, ஆனால் சர்ச்சுக்கு போகிறத மாத்திரம் அண்ணால் என்ன பண்ணவே இல்லை சொல்லுங்க. சபைக்கு போவதை மாத்திரம் விடவே இல்லை. உறுதி, அந்த உறுதி இன்னைக்கு போன ஆமாம். அதே 4 ஞாயிற்றுக்கிழமை, எத்தனை பேர் 4 ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லாமல் வந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. ஆண்டவர் விட்டு விட்டு பிடிப்பது ஆண்டவருக்கு நஷ்டம் அல்ல, யாருக்கு நஷ்டம்? இலவசமாய் பெறுகிற, இலவசமாய் மனுஷன் கொடுக்காத நன்மையை, அற்புதங்களை, விடுதலையை ஆண்டவர் இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படுறோம். ஆனா இன்னைக்கு கடன் நாம 1 லட்ச ரூபா வாங்குறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 30,000 40,000 என்ன பண்றோம் வட்டி எக்ஸ்ட்ரா. சொல்லுங்க, அதுக்கு ஏன் சர்ச்சு முடிச்சுட்டு போனா அவன் வசூல் பண்ணிக்க போறான் 30,000 40,000 அவன் எக்ஸ்ட்ரா வாங்க போறான். அதுக்கு சர்ச்சை விட்டுட்டு போனாதான் அப்படின்னா அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு நன்மை வர தேவையில்லையே. 121ஆம் சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதம் அவரை தான் நோக்கி பார்க்கணும். அப்போ அந்த உறுதி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த 10வது மாதம் சமாதானத்தை கொடுக்க போறார். உறுதி என்பது ஜபம். ஜபம் படுத்து படிக்கா இருக்கும்போது தான் ஸ்தோத்திரம் சொல்லணும் எந்த பைபிளும் இல்லை. அவள் தாங்க இனி அவங்க கடவுளை நீங்கள் கும்பிட்டுங்கன்னு சொல்லும் போது தான் ஆண்டவரை இல்லை அப்போ நினைக்கிறோம். இப்போ நடக்க முடியல, படுத்து படிக்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், அவளை பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சுங்க, இனி பண்ணவே முடியாதுன்னு போது அப்போ 4 பேர் தூக்கி வந்து சர்ச்சில் படுக்க வைப்பதற்கு நம்ம வைக்கப்பட மாட்டேன்றோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். படுக்க நடக்க முடியாது, அப்போ 4 பேர் பரவாயில்ல, அப்போ சொல்கிறோம் பரவாயில்ல சர்ச்சில் ஏதாச்சும் ஒரு மூலையை கூட என்ன பண்ணிட்டு உட்கார வச்சுட்டு வந்துருன்னு சொல்கிறோம். எப்போ முடியவே முடியாதுன்னு போது அதே உனக்கு தலைவலியாக இருக்கும்போது அந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிற அந்த உணர்வு நமக்கு இல்லை. ஒரு இன்னைக்கு உண்மையாவே இன்னைக்கு நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பலவீனம் இருந்தால் வீட்டில் இருக்கணும்னு பைபிள் சொல்லலை. எங்கே பலவீனம் உண்டோ அவங்க தான் சர்ச்சுக்கு வரணும். ஆண்டவர் சொல்றாரு சுகம் உள்ளவர்களுக்கு தான், சுகவீனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நான் வேணும். இன்னைக்கு ஏமா சர்ச்சுக்கு வரல? இல்லைங்க கொஞ்சம் வயிற்று வலியாக இருந்துச்சு. சரி, சர்ச்சுக்கு வந்தால் தானே ஜெபம் பண்ண போகிறோம், நல்லா போகுது. இன்னைக்கு ஏமா சர்ச்சுக்கு வரல? கொஞ்சம் லேசாக குளிர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த குளிரில் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா சொட்ரு போட்டுக்கு தெரியுது. சொட்ரு மழை வந்தால் கூட ஜுரத்து இப்படி ஆடினா கூட என்ன பண்ணுறோம், போகிறோமா இல்லையா சர்ச்சில் வந்து உட்காரத்துக்கு? அப்போ இப்போ நம்ம என்னவா போயிடுச்சு அப்படின்னா, பலவீனம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கு போகக்கூடாது. ஏமா சர்ச்சுக்கு போகல? இல்லை அந்த மீன் அதை கழுவிட்டு போனான்னு நினச்சேன், அதை கழுவுற எடுக்க வருதான். எந்த மீன்? சர்ச்சுக்கு வரல, அதுக்கு எடுக்க மீன் வருதான். சொல்கிற சாக்கு போக்கு பாரு. சர்ச்சுக்கு
ஏம்மா சர்ச்சுக்கு வரல? சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்கள விட்டுட்டு வந்துட்டு அவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு சர்ச்சுக்கு வரல. அப்போ ஏசப்பா நமக்கு உங்களை படைச்சதுக்கு, உங்களை உருவாக்கினதுக்கு, உங்களை அழைச்சதுக்கு, எத்தனை வருஷமா எத்தனை நாட்களா உங்களை நடத்தினதற்கு ஆண்டவர் துக்கப்படுவாரு, அவர் மனஸ்தாபப்படுவாரேங்கிற உணர்வு இல்லை. ஆனால் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான். ஒரு கறி எக்ஸ்ட்ரா வைக்கலன்னா அவன் கோச்சின்னு போகிறான் யாரை கட்டின்னு. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? சர்ச்சையை விட்டுட்டு சொல்லுங்க வச்சு பாருங்க, 2 மீன் வைக்கிறதுல 1 மீன் வச்சு பாருங்க, பக்கத்தில் 2 மீன் 1 மீன் வச்சிருங்க, பரவாயில்ல மீன் இருக்குதோ இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் 2 மீன் நான் போவாதன்னு உங்களுக்கும் சண்டை, அவங்க போகிறவங்களுக்கும் சண்டை. ஆட்டோவில் குத்தின்னு போவார், நான் போவாதன்னு அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு தாங்க சர்ச்சை விட்டுட்டு நிற்கிறோம். ஒரே ஒரு மீனுக்கு 1 வருஷம் பேச மாட்டாங்க, புரியுது? அவங்களுக்காக சர்ச்சை விட்டு நிற்கிறோம். அப்போது யாருக்கு அந்த வார்த்தை சொல்லுது? உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன். இப்போது அந்த சாரிபாத் விதவைக்கு என்ன வந்துச்சு? தேவை சந்திக்கப்பட்டாச்சு. ஒரே ஒரு கவலை, இது இருக்கிற அவள் தான் சாப்பிட்டு நானே என் பிள்ளை என்ன பண்ண போகிறேன்? சாக போகிறோம். இப்போ எடுக்க எடுக்க மாவு வருது, அவன் எடுக்க எடுக்க என்ன வருது? அவங்களுக்கு ஆண்டவர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின தகப்பன். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன். அப்போ யாருக்கு சமாதானம்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு சமாதானம். வாசிக்கலாம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். யாருக்கு பூரண சமாதானத்தோடு ஆண்டவர் காத்துக்கொள்றாரு அப்படின்னா, 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சா கூட சமாதானம் இருக்காது. எனக்கு நிறைய குடும்பங்களில் 100 நாளுக்கு வேலைக்கு போகிறது, அப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். கவனிங்க, 100 நாள் வேலைக்கு போகிறாங்களே, எவ்வளோ? 300 ரூபாவா? 100 நாள் வேலைக்கு எவ்வளோப்பா? அவ்வளோ தானா? அப்படியா? அவன் ரொம்ப சம்பாதிச்சு. அப்போ 100 ரூபான்னு வச்சுங்க. இன்னைக்கு 100 ரூபா ஒரு நாளைக்கு 100 ரூபா. அப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிம்மதியாக கஞ்சோ அப்போ கிடைக்கிறத சமாதானத்தோடு என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம உண்மையாகவே நம்மளை போல நம்ம இந்த இனத்தை போல இருக்க முடியாது. கொஞ்சம் வருமானம் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா உடனே இஎம்ஐ தேடி போகிறோம். அது வாங்கிட்டாக்கா அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? அது வரைக்கும் இருக்கிற கஞ்சி தான் குடிச்சிருப்பாங்க, நிம்மதியாக குடிச்சிருப்பாங்க. ஊருக்கா இப்போ என்ன பண்ணுவாங்க? ஊருக்கா இன்னைக்கு இந்த நடுவு இந்த அறுப்பெல்லாம் அப்படின்னா ஆமை ஸ்தோத்திரம், அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சுட கஞ்சி வச்சுட்டு இந்த ஒச்சைகளை சட்னி அது மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் கூட சாப்பிட்ருக்குறேன். அதை அவ்வளோ இதுவா. ஆனால் இப்போ வரவங்க கறி இருக்குதா மீன் இருக்குதான்னு தான் இப்போ இல்லை, அது கிடைக்காம என்ன பண்ணுவாங்க? கஞ்சி. அப்போது நமக்கு கொடுக்குற 10,000 ரூபாய் வருமானத்தில் சமாதானமாக வாழ்ந்தோம், நம்ம நினச்சதை சாப்பிட்டோம். கஞ்சி ஆனாலும் ஊறுக்காவானாலும் நம்ம கிடைக்கிறது என்னவோ அதை நம்ம திருப்தியாக சாப்பிட்டோம். இப்போ அதை விட கொஞ்சம் வருமானம் வந்துச்சு அப்படின்னா நல்ல பெரிய டிவியாக வாங்கிக்கிறது. பெரிய டிவி உண்மையாகவே ஃப்ரிட்ஜை மட்டும் வாங்கலை அப்படின்னா வாங்காதீங்க, ஃப்ரிட்ஜே வாங்காதீங்கன்ற. அதை சாப்பிட்டு தான் நோயே வருதான். அதில் வச்சு 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 சாப்பிட்டு வேறு என்ன வேணா கூட நம்ம வாங்கிடலாம். சாப்பிட்றியா மீதியாவதா பக்கத்து வீட்டு எதுவுமே கொடுத்துரு. இல்லை 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேலே பிரியாணி எப்போ அவங்ககிட்ட சொல்லுப்பா கிப்சன் அவனுக்கு. அப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேலே அந்த பிரியாணி என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கள், பிரியாணி என்ன பண்ண முடியாது? எவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேலே நாமே ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அப்போ அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் ஒரு வேளை என்ன பண்ணுங்க, சாப்பாடு ஒரு மீன் ஒரு குழம்போ எதோ வச்சிருக்கிற அப்படின்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இப்போது நம்முடைய நற்கிரியை வெளியே வராமல் போகிறதுக்கு காரணமே ஃப்ரிட்ஜு தான். நம்முடைய நற்குணம் பக்கத்து வீட்டில் தெரியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் சாபம் பிசாசின் கிரிய ஃப்ரிட்ஜு. அதை பக்கத்தில் என்ன ஆகிட்டோம், கம்மியாயிடுச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா உடனே எடுத்து போய் என்ன பண்ணுவோம்? அவனை கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்கணும், இல்லை கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் இப்போ ஃப்ரிட்ஜு வந்ததுனால நாமளே வச்சுக்கிறோம், நாமளே சூடு பண்ணிக்கிறோம், நாமளே சாப்பிட்றோம், அடுத்த வாரம் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறோம். அப்போது இந்த இஎம்ஐ கொஞ்சம் வருமானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிச்சுட்டாரு அப்படின்னா எனக்கு தேவையில்லாத ஆடம்பரத்தில் நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா நிம்மதி சமாதானம் இல்லாமல் போகுது. சொல்லுங்க, என்ன இல்லாமல் போகுது?
கொஞ்சம் ஆண்டவர் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது, என் பிள்ளை ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிச்சு, வருமானம் கொஞ்சம் அதிகமாக்கணும்னு என் பிள்ளை ஜெபம் பண்ணிச்சு அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கொஞ்சம் வருமானம் என் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும்னு. ஆனால் அந்த 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 வருமானத்தை வச்சு நமக்கு ஒரு பீரோவில் திரும்ப வைக்கணும், இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும் என்பது இல்லை. அதை எடுத்து இஎம்ஐ காரனுக்கு கடன் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். டிவி வாங்கிக்கும், ஃப்ரிட்ஜு வாங்கிக்கும், அது வாங்கி இது வாங்கிக்கும், அதை வாங்கி ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அது பெண்ணு மேலே தான் இருக்கும். வாங்கின பொருள் அது வீணாக தான் இருக்கும். அதுக்கு மாதம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டிட்டு இருக்கும், 2 வருஷம் இருக்கிறத. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. ஆமீன், வாசிங்க. ஆமீன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடி. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே. இன்னைக்கு ஸ்தோத்திரம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் செலவழிக்கப்பட்டு பணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, 0. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அப்போ பணம் இருக்கும்போது ஆண்டவரை வஸ்திரத்தை தொட்டிருந்தா நந்திருக்குமா நந்திருக்காதா? பணம் இருக்குது, வைத்தியருக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை, பணம் இருக்குது. அப்போ ஆண்டவரை போய் வஸ்திரத்தை, அதே வஸ்திரத்தை தொட்டிருந்தா அதே நன்மை செஞ்சிருப்பார், அற்புதத்தை செஞ்சிருப்பார். ஆனால் எப்போ எல்லாம் செலவழிந்த பின்பு கையில் ஒன்றும் இல்லாமல் கடன்காரனாக இருக்கும்போது அவங்க போய் அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, வேற வழி இல்லை. இப்போ நம்ம தேவை நமக்கு வேணும் என்பதை ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா சொல்லுங்க? நம்முடைய தேவை, என் பிள்ளைக்கு இது வேணும்னு நினைக்கிறோம், அது ஆண்டவருக்கு சித்தமானா நமக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? தூங்குறவங்க சொல்லுங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒரு நல்லா இருக்கும், ஒரு பைக்கு நல்லா தான் இருக்கும், பைக்கு அதே பைக்கில் தான் வேலைக்கு போவோம் வருவோம். ஆனால் அவன் பக்கத்தில் வேடிக்கை பார்க்கறதுனால அவன் புது பைக்கு, அவன் புல்லட்டு, இது வச்சுக்க அது வச்சுக்கிறான்னு இந்த பைக்கு பைக்கு அதுன்றான். அது வரைக்கும் அந்த பைக்கு தான் நமக்கு. உடனே ஒரு இஎம்ஐ போட்டு அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 2 மாதம் கேட்டால் அவன் தூக்கின்னு போடுறான். அது அவனுக்கு ஒரு வாரத்துக்கு பஸ் பேர் அவன் 2000 3000 வாங்கி போகிறான். அப்போது அதுதான் ஒரு 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 யூடியூபர் சொன்ன விஷயம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம கையில் 5 லட்ச ரூபாய்ச்சி, அட்லீஸ்ட் 5 லட்சமாச்சு வச்சுட்டு தான் வீடு கட்டணும். ஒரு பைக் வாங்குகிறோம், பைக்கோட விலை அப்படின்னா 1 லட்ச ரூபா மேக்ஸிமம். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். அப்போ 1 லட்ச ரூபா அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 70,000 நம்ம கிட்ட என்ன பண்ணலாம் முதல்ல. இதில் ஒரு நம்ம அறிவாளி நினச்சிட்டு 0% எடுத்துட்டோன்றோம். அது நமக்கு தான் வட்டின்னு தெரியாது, நமக்கு தான் அது தலைவலின்னு தெரியாது. அப்போ அது வரைக்கும் இருக்கிற பைக்கு நல்லா தான் போயிருந்துருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டா உடனே நம்ம சமாதானத்தை நாமே தான் என்ன பண்ணுறோம்னா கெடுத்துக்கிறோம். சொல்லுங்க, நாம தான் 8வது நாள் இருந்தால் கூட கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், இந்த கடத்தை வாங்கலை, கஞ்சி தான் குடிப்போம் அப்படின்னா நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கஞ்சி குடிங்களேன். அதோட இப்போ என்ன சொல்லுவாங்க, எனர்ஜி இல்லவே இல்லைன்றான். இந்த பழுது கஞ்சியை அமெரிக்காவில் இப்போ பேக்கெட் பண்ணி விற்கிறாங்களா, எத்தனையோ $. நம்ம மாட்டுக்கு ஊற்றினுக்கிறோம். அவங்க பேக்கெட் பண்ணி அந்த பேரை ஒன்று போட்டுருந்தாங்க, பழக்கஞ்சி தண்ணி ஏதோ ஒன்று அதில் போட்டு இருந்துச்சு. அதை பேக்கெட்டில் எத்தனையோ $க்கு விற்கிறான். அதை விட்டுச்சு. இப்போ டீயை குச்சின்னா என்ன வருது சொல்லுங்க? அதுக்கு சாப்பாடு வெடிக்கும் போதே ஒரு டம்ளரில் சூடாக உப்பு போட்டு அதில் சக்கரை போட்டு டீயை குடிக்கணும், சுகர் வருது, அது வருது, இல்லை. இன்னைக்கு தேவையில்லாமல் இன்னைக்கு நாம தாங்க சமாதானத்தை கெடுக்கிறோம். இருக்கிறத கொண்டு இன்னைக்கு வாழாம ஆண்டவர் நமக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதையே நாம் என்ன பண்ணணும், திருப்தியாக வாழ கற்றுக்கணும். ஆண்டவர் கூரை வீட்டில் தான் என்ன இருக்க வச்சிருக்கிறாரா, உனக்கு ஆசீர்வாத பிளஸ்ஸிங் நீதான். இன்னைக்கு கரண்ட் பில் தேவையில்லை, ஏசி போட தேவையில்லை, அது ஏர் கூலரு இது அது தேவையில்லை. புரியுதா? இன்னைக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி கலைஞர் டிவி கொடுத்தாங்க. அந்த டிவி யாருக்கு கொடுத்தாங்கன்னா 1 சர்வீஸ் தான் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, 1 சர்வீஸில் கரண்ட் பில்லே இல்லை. இப்போ அந்த கூரையை தட்டிட்டோம், லேசாக ரூப்பு போட்டுட்டோம். உடனே வந்து ஏமா நீங்கள் சர்வீஸ் என்ன பண்ணணும், உடனே நீ தனியாக சர்வீஸ் வாங்கணும். இப்போ சர்வீஸ் வாங்கினது அது ஒயரிங் பண்ணணும், அது ஃப்ரிட்ஜு வருது, அதுக்கு ஃபேனுங்க, ஏகப்பட்ட ஃபேனுங்க, லைட்டு போடுறோம். வேறு இப்போ குளிக்கிறதுக்கு குளிராகிறதுனால ஹீட்ரு வாங்குகிறோம். இப்போ கூரை வீட்டில் நம்ம நல்லா இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். ஒரே ஒரு ஃபேனு போட்டாலும் உண்டு, நடுவுக்கு போயிட்டு வந்து படுத்துப்பாங்க வெயிலில், அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இப்போ 6000 7000 கரண்ட் பில் கட்டுறோம். இருக்கிறத கொண்டு நம்மளால் வாழ கற்றுக்கொள்ளாமல் நம்ம ஆடம்பரத்தை விரும்பி நம்ம ஆடம்பரமாக மற்றவங்க முன்னாடி அவங்க நான் பெருமையாக பேசணும், கௌரவம் அதுதான். எதுக்கு? உன்னை கடன்காரனாக இருக்கிறதுக்கு என்ன கௌரவம்? டெய்லியும் வாரம் கடன்காரன் வந்து வீட்டை கைமா என்னம்மா உன்னாடி பெரிய போராட்டமாக போகுதுட்டான் கடன்காரன்.
அவன் மரியாதையாக கேட்கணும், அம்மா கடன் வாங்கிரு. அவன் என்ன பண்ணுறான், இப்போது கடன் நம்ம வாங்கி வாங்கி கொடுக்க முடியாமல் போகும்போது அவன் என்ன பண்ணுறான், என்னம்மா உன்னாண்ட எல்லாரும் கட்டிடுறாங்க, உன்னாண்ட மட்டும். புரியுதா? கூரை வீடா ஆண்டவர் ஏற்ற நல்லா வைப்பார். உனக்கு நல்ல, என் பிள்ளைகளுக்கு நல்ல விசாலமான வீடு ஆண்டவர் என்ன பண்ணுவார், சீக்கிரத்தில் தருவார். என் பிள்ளை ரொம்ப ஃபேமிலி பெருசாயிடுச்சு, மெம்பர்ஸ் அதிகமாகிட்டாங்க, ரொம்ப இடுக்கமாக இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாருல்ல. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை இப்போ இந்த கூரை வீடு வேணாம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். உன் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ வருமானம் வர வர இப்போ சேமிப்பு இருக்குது செலவு இல்லை, அப்போ சில வருமானம் உங்ககிட்ட இருக்குதா, அப்போ பிளான் பண்ணு. இன்னைக்கு சமாதானத்தை நாமே கெடுக்கிறோம். சொல்லுங்க, சமாதானத்தை. இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாக சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு சமாதானம் யாருக்கு? உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு. வேதம் சொல்லுது, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ பூரண சமாதானம் ஆண்டவர் செய்வாருங்க. பைக்கு ஆண்டவர் செய்வார். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ட்ரிப்பு போகிறதுக்கு நமக்கு எதுக்கு காரு? ஒரு வருஷத்துக்கு 2 முறை போகிறதுக்கு நமக்கு எதுக்கு காரு? புரியுது என்ன சொல்கிறது? காருடைய அவசியம் நமக்கு தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, காரு வேணும்னு காருக்கு பிரயாசப்பட்டு அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு. உண்மையாவே ஆண்டவரை உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானம் அவர் நமக்கு தரணுங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பூரண சமாதானம் அவர் தரணும். அதுதான் அதே யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். சபையே, இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொஞ்சம் தாமதம் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரா, அதை கஷ்டப்படக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். நம்ம என்ன பண்ணுறோம், அது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2 மாதம் சர்ச்சைக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரை செய்யும். ஆண்டவர் என் பிள்ளைக்கு இது தேவையில்லைன்னு ஆண்டவர் விரும்பி இருப்பார். இது வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பது தேவ சித்தம் இல்லைன்றதை ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருப்பார். ஆனால் அதை நம்ம வலுக்கட்டாயமாக கேட்டு ஆண்டவர் கொடுக்கல. அதனால் சர்ச்சையமானா ஆண்டவர் வேணாம். போய் உக்காந்துது. சர்ச்சை நடக்கும்போது சபை நடந்துச்சு, ஆண்டவர் நம்ம ரட்சிப்புக்குள்ளே மாற்றினார். ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளை அநேக ஆபத்தில் வியாதியில் சுகப்படுத்தினார் என்கிற உணர்வு இல்லாமல் இங்கே சர்ச்சை நடந்துட்டு இருக்கோம். அங்கே வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு ஊர்கதையில் பேசிட்டு இருக்கிறோம். அவங்க ஆண்டவரை தேடும் போதே, ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கும் போதே ஆண்டவரை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தா சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அப்போ வரும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திரும்ப சர்ச்சைக்கு அதே வந்து உட்காரோம். என்னாச்சுமா சொல்லும், ஒரு லிஸ்ட்டு போடு, இவ்வளோ பிரச்சனை. ஏன் பிரச்சனை வந்துச்சு? நீ பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தானே பிரச்சனை. அப்போ ஆண்டவரை தேடும் போதே நீ தேடி இருந்தா, ஆண்டவரை நம்பும் போதே, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சிட்சை என்பது தாமதம். சில பேரை சோதிக்கிறாரா, அந்த சோதனையில நீ விழுந்து போன என்பதற்கு சோதனை ஆண்டவர் கொடுக்கல. வேதம் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கான ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்போ? சகிக்கும் போது. அப்போ ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை தடையா வச்சிருக்கிறாரா, அப்ப நாம என்ன பண்ணணும்? ஆண்டவரை இல்ல, அப்படி இல்லை, ஆண்டவர் தடை செஞ்சுட்டார் விட்டு விடாது, இன்னும் ஜெபிக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிப்பதற்கு தான் ஆண்டவர் சில சிட்சையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். சில பேருடைய ஜெபம் இன்னைக்கு அற்பமா அசட்டை பண்றதுனால, சில பேருடைய வாழ்க்கையில ஜெபம் அவன் தடையா நின்று போனதுனால சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. உன் ஜெபத்தை திரும்ப நீ எழுந்து ஜெபிப்பதற்கு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் சிட்சையை கொடுக்கிறாரு. தவிர உன்னை கீழே விழுவதற்கு, நீ ஒண்ணுமில்லாம போவதற்கு ஆண்டவர் சிட்சை என்ன பண்ணல, கொடுக்கவில்லை. அப்ப 18வது வசனத்துல, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அவர் சிட்சித்தாலும் நம்ம ஆற்றுகிற கரமாய் வருது. அப்போ ஆண்டவர் கொடுக்காம, ஆண்டோடைய சமூகத்திலிருந்து பெறாத எந்த ஆசீர்வாதமோ நம்ம மனுஷனிடத்திலிருந்து, உலகத்திலிருந்து நம்ம பெற விரும்பவே கூடாது. புரியுதுங்களா? ஏசப்ப கொடுக்கல, அந்த கடங்காரன் தான் கூப்பிட்டு குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்குறான்னு சொல்றோம். இதுல ஒரு பெருமை. ஆண்டவங்களை வேதம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்ப. இதுல ஒரு பெருமை. ஏசப்ப கிட்ட கேட்டங்க, அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி தரேன்னாரு. எங்க மாமா தான்.
அந்த மாமா அவனுக்கு வருஷம் உள்ள உனக்கு ஐயோ இந்த மாதம் இல்லையே, அந்த மாமா இந்த ஒரு மாதம் கட்டுன்னு கொடுக்க மாட்டார். உனக்கு முன்னாடி இருந்தவங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்படுற இந்தம்மா ஒரு மாதம் கட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. அவர் உன்னை கொண்டு போய் வச்சுட்டு அவருக்கு ஒரு கமிஷன் வாங்கின்னு அவர் போயிடுவார். நீ நினைக்கிற குறைஞ்ச வட்டி. வேதம் சொல்லுது அவர் காயம் கட்டுகிறார். அந்த வார்த்தை அழகாக சொல்லுது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கரம் ஆற்றுகிறது. நீ கஷ்டப்படுறது ஆமை ஸ்தோத்திரம். லாஸ்ட் மரிச்சு போனான்னு சொல்லி அவருடைய சகோதரி ஆண்டவர் வரும்போது ஆண்டவரை பார்க்கும்போது அவங்க அழுறாங்க, ரொம்ப கண்ணீரோடு அழுறாங்க. அதை பார்த்த உடனே ஆண்டவரும் என்ன பண்ணாரா சொல்லுங்க, ஆண்டவரும் அழுறாரு, ஆண்டவர் கண்ணீர் விட்டார். அப்போ நீ கஷ்டப்படுறது, நீ எந்த காரியத்துக்காக கஷ்டப்படுறியோ, சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுறியோ, நீ ஆண்டவர் உறுதியாக பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அப்போ இந்த 10வது மாதத்தில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தில் முதல் ஒன்று, இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள்ளணும். சொல்லுங்கள், என்னவா பற்றிக்கொள்ளணும்? சொல்லுங்கள், என்னவா பற்றிக்கொள்ளணும்? 4 வாரம். 1 ப்ரெசன்ட். இன்னைக்கு ப்ரெசன்ட் போட்டோம். அப்போ வருகிற 3 வாரம் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்? வரணும். புரியுதுங்களா? மிஸ் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் பைக்கு அப்போ போனால் தான் 9 மணிக்கு போனால் தான் பைக்கில் ஒன்று இட்டுன்னு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால சர்ச்சை விட்டு போகணும்னு நினைக்காத. 9 மணிக்கு போனால் தான் கார்லேயே ஏசிலே போய் என்னை கூட்டின்னு போய் அங்கேயே விட்டுருன்னு சொன்னாங்க. இல்லை, சர்ச்சுக்கு வந்துட்டு நடந்தே கூட போ, அது உனக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி நடக்காமல் நம்ம உட்காந்துட்டுனால தான் இன்றைக்கி சில பலவீனம். நம்ம இன்றைக்கி பாருங்கள், பணக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்டு கண்டதை மட்டும் சாப்பிட்றாங்க. அவங்க கட்டாயம் காலையில் மாலையில் என்ன பண்ணணும், வேர்வு வர வரைக்கும் வாக்கிங் பண்ணணும்டா. நமக்கு கஞ்சி தான் குடிக்கிறோம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. சொல்லுங்கள், 3 நாளுமா கார குழம்பு ஆண்டு கொடுத்துருக்கிறாரா சாப்பிட்டு, 3 வேலையாக ரசம், 3 இதுவும் ரசம் கொடுத்துருக்கிறாரா சாப்பிட்டு, நல்லது. இன்னைக்கு அதுதான் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டுதே என்ன பண்ணுறவங்க, கொஞ்சம் ரசத்தில் அம்மாவா இல்லையா ரசத்தை, ஏன் ரசத்துக்கு ஏன் சாப்பிட்றோம்? ரசம் இல்லைப்பா ஜீரணமாகறதுக்கு. அப்போ ஜீரணமாகறதுக்கு 3 வேலையை சாப்பிட்டு என்ன போகுது உனக்கு? இல்லை, எத்தையோ சாப்பிட்டு ஜீரணமாகறதுக்கு ரசத்தை கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ண, 3 வேலையுமே ரசத்துலேயே சாப்பிட. உனக்கு அட்வான்ஸாக என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பவர் இருக்குல்ல, சாப்பிட்டு என்ன போகுது ரசமான. அதை அதுக்கு கடன் வாங்கி கடன்காரன காரியம் வச்சுக்க தேவையில்லை. ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அதை சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன பண்ணுங்க. பவுல் சொல்றாரு, மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு. எதை கொடுக்குறாரோ, எங்கள் அப்பா வீட்டில் இப்படியா இல்லை சொல்லாத, அங்கே கூட காரியம் வருது தெரியும், அங்கே போய் பார்த்தா தான். இதை சொல்லுவாங்களே, போய் பார்த்தா தான், சொல்லுங்கள், போய் பார்த்தா தான் போந்த வார்த்தை கதையதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அங்கே போனால் தான் தெரியும் அங்கே என்ன காரியம் வருதுன்னு. இங்கே வந்து எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அம்மா இங்கே இருக்கிறத பேசு. இப்போ கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டாங்கன்னா எது அவங்க வீடு, எது எது அவங்க வீடு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதா என் மாமியார் வீடு, ஏன் பாரு, இருக்கிறதா என் வீடுன்னு சொல்லு. இல்லை, இதுதான் உன் வீடு. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே அங்கே சொன்னல அப்படியா இப்படியான்னுல, அப்போ அப்படியா இப்படியா இங்கே என்ன பண்ணணும், நீ வாழணும். இங்கே கடன் வாங்கி அத்தை வாங்கு அத்தை வாங்கு அத்தை வாங்கு அத்தை வாங்க, நீ இவனை கடங்கான வச்சுட்டு எங்கள் அப்பா அங்கே இது பண்ணற. அப்போ எது நமக்கு தேவையோ, எது அத்தியாவசியமோ அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நீ பக்கத்துக்கு, அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போகாதன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அங்கே போய் எத்தனை பார்த்துட்டு வந்துடுறேன், புதுசாக அவங்க வீட்டில் வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணோம், அது ஒரு கௌரவம் இல்லை. இன்னைக்கு உறுதியாக ஆண்டவர் கொடுக்கிறத மாத்திரம், ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. சூடாயிடுச்சுன்றோம், ஈட்டாகி வெயிலே போகிறோங்க, கஞ்சி அப்போ கஞ்சியை குடிக்கிறது கிடைக்கும் போதே கஞ்சியை குடிய, பழுது நைட்டு பழுது போட்டுருவான்றோம். ஏன் இல்லை? அப்போ பலவீனம் வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் 3 நாள் உனக்கு கஞ்சி குடிக்க வைக்கிறாரு, கஞ்சி குடி சந்தோஷமா. அப்போ வயிற்று வலி வருது, அது வருது, இது ஏன்? அப்போ கொடுக்கிறத ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு சந்தோஷமா ஏற்றுக்கொள். அப்போது அவர் பூரண சமாதானம் யாருக்கு வருது அப்படின்னா, அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு. அப்போது நீ நம்பி இருந்தும் சில காரியம் நடக்கலையா, அதை சந்தோஷமாக, பரவாயில்ல ஆண்டவர் கொடுக்கல, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளு.
அவர் கொடுக்கும்போது அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும் அளவு நம்ம ஆசீர்வதிக்கிற தகவல் கொடுப்பாரு. சொல்லுங்க, நமக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறாரு? செத்தா கூட அப்பா சொத்து எனக்கு தான்றோம் உரிமை. அப்போ அவர் நம்மை அழைச்சது அவர் தான் தகப்பனுன்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிப்பார்? தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காம மூணாவது மனுஷனை தகப்பன் என்ன பண்ணுவாங்க? புரியுது நான் சொல்றது? தாம் பெற்ற பிள்ளைகளை நேசிக்காம மற்ற பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? ஒரு நேசிக்கலாம், ஆனா உரிமை எங்க இருக்கும்? தாம் பெற்ற பிள்ளை சொல்றாங்கல்ல. அப்ப ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்காம, அவர் நல்ல வீடு கொடுக்காம, அவர் நம்ம கடனை மாற்றாம, அவர் நமக்கு வேண்டிய பைக்கை கொடுக்காம, அவர் நமக்கு வேண்டிய வீட்டுக்குரிய காரியங்களை சந்திக்காம யார் நமக்கு கொடுப்பாரு? அப்ப நம்ம வேலை என்ன? பரலோகத்தை நோக்கி ஆண்டவரே, புரியுதுங்களா? நாம் இருக்கிறேன். நான் மனுஷனுக்கு முன்னாடி வெட்கப்படியாதபடி செய்யணும் எப்போ சொல்லணும்? அவரையே நம்பி இருக்கும்போது. அப்போ ஒன்று, யாருக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு. அப்போ அவருடைய சிக்ஷையை என்னவா நினைக்கக்கூடாது? அற்பமாய் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் தாங்க சோதிச்சிட்டாரு, ஆண்டவர் தாங்க அடிச்சிட்டாரு. நம்ம இந்த அதுதான் சொல்லுவோம், இந்த கேள்விக்கு பேசுவாங்க இதுக்கு முன்னாடி, ஆண்டவர் கண்ணு இல்லையான்றோம், அவரு கூட கண்ணு இல்லாமல் போச்சுன்றான். அது வரைக்கும் உன்னை சுகப்படுத்தும் போது, உன் வியாதியை விடுதலை கொடுக்கும்போது, உன் தேவை சந்திக்கும் போது, உன் ஜீவனை பாதுகாத்து கொள்ளும் போது, உனக்கு விரோதமாய் சூனியம் மந்திரம் ஏவல் செய்யும் போது ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை அப்பெல்லாம் நமக்கு சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. சில சிற்சை ஆண்டவர் கொடுக்கிறாரா, அதுதான் சொல்லுவேன், ஆண்டவர் சிற்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் சிற்சையை நீ என்னவா நினைக்க, அற்பமா நினைக்க கூடாது. ஆண்டவர் சிற்சிக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. ஏதோ ஆவியில் நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், ஆவியில் நான் பலப்படைய வேண்டிய மனுஷன் பலவீனப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் ஒருவேளை ஜபம் குறைஞ்சு போயிருக்கலாம், திரும்ப என்ன பண்ணணும்? எழுந்து ஜெபிக்கணும். 12 மணி ராய்க்கு திடீர்னு தூக்கம் வரலன்னு எனக்கு சொல்கிறேன். பகலில் இருந்து சொல்லுவாங்க, திடீர்னு 12 மணிக்கு இருந்து எனக்கு தூக்கமே வரல, அப்படி ஆள் எழுப்பின மாதிரி இருந்துச்சுன்றோம். ஆண்டவனை எழுப்பினது எதுக்கு? ஜெபிப்பதற்கு, உன் தேவைக்காக, உன் சூழ்நிலைக்காக, உன் குடும்பத்துக்காக, நாளைக்கு வேலைக்கு போகிற பிள்ளைக்காக, கணவருக்காக நீ 12 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எழுப்பியிருப்பாரு. 12 மணிக்கு வந்து டிவி வச்சுட்டு பார்த்துனோம், தூக்கமே இல்லைனால டிவி. 12 மணி வந்து செல்லு பார்க்குது. ஆண்டவனை எழுப்பினது நோக்கம் என்ன? ஏதோ உன் வாழ்க்கையில் வரப்போகுது, நீ என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு 12 மணிக்கு தூக்கம் வரலன்னு செல்போனை நோண்டினுக்குது. பொழுது கொஞ்சம் தெரியும் என்ன பிரச்சனை என்பது. அப்போ ஆண்டவர் சிச்சிக்கிறாரா? ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? யார் சொன்னது? சவுல் சொல்றாரு, நான் என்ன செய்ய விரும்புறீங்க? ஆண்டவரை ஏன் இந்த ஏன் பிரச்சனை? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் சமாதானம், ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நீ செய்ய வேண்டிய விஷயத்தில் நீ செய்யாமல் இருந்ததுனால சில சிற்சை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ சிற்சையை அற்பமாய் எண்ணாதிருங்க. புரியுதுங்களா? நேரமில்லை. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த 2 பாயிண்ட், தேவனை நம்புவதனால எப்படி நம்பணும் என்பதை நம்ம தியானிப்போம். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். அப்போது கர்த்தர் பிள்ளைகளே, இந்த 10வது மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க. பரிசுத்த ஓய்வு நாள். வீட்டுக்கார வேலைக்கு அமைச்சிட்டு நீ போ, ஒரு ஆள் போனால் வரணும்னா வரக்கூடாது. சச்சி நீ வேலைக்கு போ அப்படி இல்லை, அதில் ஒரு ஆள் போனா அப்படி இல்லை. ஒரு தீர்மானம் எடுங்க, குடும்பமாய். சொல்லுங்க, குடும்பமாய். இப்போ நான் வயிற்று வலிக்கு மாத்திரை போகிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கணும் நல்லா ஆகிடுமா? 2 மாத்திரை கூட போட்டுக்கிறேன், 3 மாத்திரை கூட போட்டுக்கிறேன், நல்லா ஆகிடுமா? நீ வேலைக்கு போ, நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு வராது. அப்படி அனுப்பி தான் என்ன பண்ணுதுன்னா பின்மாற்றத்தில் போகுது. அது வரைக்கும் அதான் சொல்லுவாங்கள்ல, அமைச்சர் வளைக்கும் போதே வளைச்சிருந்தா பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே வளர்ந்துட்டு பேர் நீ வளைச்சா உடச்சிக்கும். புரியுதுங்களா? ஒரு பலூனை அதோடைய சைஸ் எவ்வளோ அது வரைக்கும் தான் அந்த பலூன் என்ன பண்ணணும்? ஊதணும். நான் சொல்கிறத கேட்பாங்கன்னு ஊதிக்கினா இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெடிச்சிடும். என்னம்மா பிரச்சனை? என்னை அடிச்சுட்டு போட்டாங்க ஐயான்றேன். அப்போ நீ வளைக்கும் போதே எப்பா சர்ச்சுக்கு வரணும், வேலை இல்லை, வேலைக்கு வேணால் முதல்ல எங்கே வா, சர்ச்சுக்கு வா, சத்தியத்தை கேளு, ஜெபம் பண்ணு, ஆராதனை செய்ய, சத்தியத்தை கேளு அப்படின்னு அங்கேயே சொல்லியிருந்தா அது தேவ பயத்தோடு வாழ்ந்திருக்கும். சர்ச்சுக்கு வரும்போது தான் நீ வேலைக்கு போ, நீ போய் சம்பாதிச்சுன்னு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அது பின்னாடி என்ன பண்ணுறது? குடிகாரனா போகுது. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுறான்? கஞ்சி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். நம்ம வந்து ஜெபிக்கிறான், என் பிள்ளை எப்படியா இருக்கிறான், ஐயா ஜெபம் பண்ணு.
அவன் ஜெபிக்கும் போதே ஜெபத்துக்கு விட்டுருந்தா, சொல்லுங்க, நல்ல ஜெபிக்கும் போதே அவனை ஜெபிக்க விட்டுருந்தா கர்த்தருக்கு சித்தமான ஒரு ஊழியக்காரனா வந்திருப்பான். நல்ல வருமானம் வரலன்னா கூட குடும்பத்துக்கு வேண்டியபடி சம்பாதிச்சிருப்பான். ஆண்டவர் நடித்திருப்பார், சமாதானம் வந்திருக்கும். நீ பணம் பணம் பணம்னு பணத்தை நம்பி போனதுனால பணம் இருக்குது, நிம்மதி எங்க இருக்குது? பணம் வருது, வரும் மாசமான அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது, சமாதானம் எங்க வருது? அப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஞாயிறு தோறும் பரிசுத்த ஓய்வு நாளா, சொல்லுங்க, பரிசுத்த ஓய்வு நாளா குடும்பமா, கணவன் மனைவியா, பிள்ளைகளோடு கூட சபைக்கு வருவதற்கு தீர்மானம் எடுங்க. கூப்பிடுறாங்க பாருமா பாலுகாரு. அப்ப தீர்மானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அதனால ஒரு 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 முடிவு, குடும்பமாய் வருவதற்கு தீர்மானம். சர்ச்சை சாத்தியணும், இனிமேல் டாப்பல் போட்டு விட்டுரும், அடிச்சணும். அந்த கொசு வேலையெல்லாம் கூட போட்டு அடிச்சணும். வெளியே வர ஆள் தெரியக்கூடாது, உள்ளக்கிறவங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ கர்த்தர் பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க, குடும்பமாய் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. குடும்பமா, குடும்பமா. இப்போ ஊழிகரமா, ஊழிகரைய தூயினுக்கிறான்னா நீ வந்து ஏந்துனா தான் சர்ச்சைக்கு வரணும் தீர்மானம் பண்ணணும். நீ போலன்னா நானும் போக மாட்டேன்னு சொல்லணும். அப்போ ஒரு தீர்மானம். தூக்கமாக அது பரவாயில்ல, சர்ச்சில் வந்து தூங்க ஐயாவுக்கு தெரியும்னு சொல்லி கூட்டின்னு வரணும். அப்போ குடும்பமாய் சர்ச்சைக்கு வருவதற்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உண்மையாகவே சொல்கிறேன். சமாதானம் ஒத்துரு சொல்லுவாங்கள்ல, ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தாதான் சொல்லுங்கள். இல்லை அப்போ படிச்சு ப்ளஸ்ஸும் அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தா, அப்போது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு விஷயம் வரும். ஆமாவா இல்லையா? அது நம்ம தெரியல, அதனால விட்டுருவோம். அப்போ ஏதோ ஒன்று வரும். அப்போ ரெண்டு பேரும் குடும்பமாய் வரும்போது தான் உன் கூடாரும் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இப்போ ஜோயில் ஏஞ்சல் வந்து தூங்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் குடும்பமாக வந்துடுறாங்கல்ல, அது அது வந்துடணும். சர்ச்சில் வந்துடுங்க. அப்போ கர்த்தர் பிள்ளைகள் ஒரு தீர்மானம். வருகிற 3 வாரம் 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, 26ஆம் தேதி எங்கே வரணும் சொல்லுங்கள், எங்கே வரணும்? மற்ற ஞாயிற்றுக்கிழமைலாம் 6 சவுண்டு வைப்போம், வீட்டிலே இருந்து கேளுங்க. அப்போ கர்த்தர் பிள்ளைகள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போது தொடர்ந்து இந்த திருவிருந்தில் ஆயத்தமாக இருக்கிறவர்களும் வட்டமாய் உட்காருவோம்.